ஹாய் மக்களே, இன்றைக்குள்ள அன்றாட சிச்சுவேஷனில் நம்மளால் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். எவ்வளோ கலவு டெக்னாலஜி வளருதோ அதுக்கேற்றாப்புல அந்த டெக்னாலஜி ரிலேட்டடான க்ரைம்ஸும் அதிகமாகிட்டே வருது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா அன்லாக். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? கதையோட ஸ்டார்டிங்லேயே ஃபோன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாண்டேஜ் மாதிரி காமிக்கிறாங்க. கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜ் வருது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறது, ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் அந்த செல்ஃபோன்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே இந்த சீன்ஸை காமிச்சிக்கிட்டே கடைசியாக நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேர் நாமி. அவங்க பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது செல் தவறி கீழே விழுந்துருது. இதை கூட பார்க்காம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்களோட ஸ்டாப்பும் வந்துடுது. ஸோ டக்குன்னு அவசரத்தில் அந்த ஃபோனை அங்கேயே போட்டுட்டு அவங்க பாட்டில் அந்த இடத்த விட்டே போயிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு போகுது. கரெக்டாக அந்த ஃபோன் ரிங் ஆகிற சமயத்தில் யாரோ அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. இப்படியே இந்த கதையோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு வீட்டில் காட்டுறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சமைச்ச சாப்பாடை ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்ருக்கான். சரி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபோன் ரிங் ஆகுது. யாரோட ஃபோனுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோன் தான். அவன் எடுத்து பேசுவான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி லேடிஸ் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு ரிலேட்டடாகவே ஆன்சர் பண்ணி விட்டுறான். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியல. ஸோ அங்கேருந்து யார் பேசுகிறாங்கன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் பேசுகிறாங்க. யார் நீங்கள்? என் ஃப்ரெண்டோட ஃபோனை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு பஸ்ஸில் அவங்க ஃபோனை தொலைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சரிங்க நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணவே இல்லை. நாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே காணும். ஸோ ஒரு கட்டத்தில் எங்கே போனாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே மட்டும் கால் தெரியுது. சைக்கோ எவனாவது அவளை கொண்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா மூச்சு பேச்சு இல்லை. என்னடான்னு எழுப்பி பார்த்தா அவள் குடிச்சு போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி விட்டு உள்ளே போய் படுக்க வைக்கிறா. உள்ளே போனோன்னே ஹீரோனோட ஃப்ரெண்டு உன் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோனை தேடி பார்த்துட்டு காணும் அப்படின்னு சொன்னோன்னே தலையை உருட்டுற அளவுக்கு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு விட்டுறா. அப்படியே அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை அப்புறம் போட்டு பார்க்குறாங்க. நான் ஒரு கட்டத்தில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட ஃபோனில் நாமிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரும். ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஐடி தான் அப்படின்னு நினச்சி அதை போட்டு பார்க்குறாங்க. அந்த ஐடியும் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆனோடனே எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. பாஸ்வேர்டை போட்டு பார்க்குறாங்க. எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் ஃபோன் பண்ணி என்னாச்சு, உங்கள் கையில் தான் ஃபோன் இருக்கா, சரி பத்திரமா வச்சுக்கோங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோனோட பாஸ்வேர்டு தெரியல. ஸோ அந்த ஃபோனோட பாஸ்வேர்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஃபோனையே உடச்சிட்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்க்ரீன் பிரேக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட கடையில் போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க அப்பா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை பார்த்துட்டு என்ன ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, என்னப்பா ஏதாவது பொண்ணை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அவளுக்கு ஹேங் ஓவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ என்னன்னா உங்கள் ஃபோன் உடஞ்சிருச்சு, ஸோ அது ரிப்பேர் ஷாப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, அதுக்கு பேயும் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி அதோட அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அட்ரஸையும் நோட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸில் போய் பார்க்குறா. அங்கே உடஞ்ச ஃபோன் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்க சமயத்திலே அந்த ஷாப் கீப்பர் வருவார். ஸோ ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்னா பாஸ்வேர்ட்லாம் கேட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே அதை ஃபில் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனை மாற்றுறதுக்காண்டி உள்ளே போகிறான். இது வேறு யாரும் இல்லை, வில்லன் தான். ஸோ அந்த ஸ்க்ரீனை மாற்றும் போது என்ன பண்ணுறான்னா அதில் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோட ஃபோனை என்ன பண்ணுறான்னா ட்வின்னிங் பண்ணுறான். இது மூலமாக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே கொடுக்கும்போது அவங்க ஹீரோயினும் அதை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு இடத்துல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் டானிக் மாதிரி எடுத்துகிட்டு வந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட காட்டுறாங்க. இந்த பிளான் டானிக்கை பார்த்தோன்னே என்ன நினச்சாருன்னு தெரில. அப்படியே டீப்பாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு ப்ளம் ட்ரீ இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஜூன் மூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி டானிக் பாட்டிலும் இருக்குது. ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது. அந்த சீனியர் ஆஃபீஸர் கூட ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் இருப்பாங்க. இது கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருக்கணும், அவன் தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜுன்வு எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவன் இங்கே தான் இருக்கான், எல்லா கொலைகளையும் பண்ணுறது அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது 7 வருஷமாக அவன் அட்ரஸே மாற்றலை, அவன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. சரி ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஜூனியர் ஆஃபீஸரும் கேட்குறான், நீங்கள் என்னமோ அவன் கூட கனெக்டடாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 7 வருஷமாச்சு அவன் கூட இது வரைக்கும் நான் ஒன்றும் கூட பேசினதில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் எங்கே இருக்கானா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் எங்கே இருக்கானோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவனை கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னென்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜுன்வோ வேறு யாரும் இல்லை, அந்த சீனியர் ஆஃபீஸரோட ஒரே பையன்.
சரி அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் போடுறேன். ஸோ அது மூலமாக அவனை கண்டுபிடிச்சி அவன் கொலை பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானையும் போடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. டே டு லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவ்வளோத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேமரா மூலமாக அந்த வில்லனும் பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க ஷாப்பில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கேம் விளையாண்டுருக்கிற சமயத்தில் அப்படியே சார்ஜ் டவுன் ஆகுது. கரெக்டாக அந்த ஷாப்புக்குள்ளே புதுசாக யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த வில்லன் தான். நான் இந்த ஷாப்புக்கு ரெகுலராக வரவங்க, ஸோ இங்கே ப்ளம்மேடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் அது விற்க மாட்டோம், ஸோ அது வியாபாரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், நான் அதை குடிச்சிருக்கேன், ஸோ இங்கே நல்லாவே இருந்தது, எல்லா இடத்துலையும் என்னை தேடி பார்த்தா பட் எங்கேயுமே கிடைக்கல, இங்கே தான் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே ஆல்ரெடி இங்கே வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை போட்டு கொடுக்குறாங்க. அந்த வில்லன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன கேமை விளையாண்டுட்டு இருந்தாங்களோ அதே கேமை அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவும் வராங்க. என்னப்பா என்ன ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வில்லங்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவன் தெரிஞ்சவனாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் இங்கே ரெகுலராக வராமே, அதனால தான் அந்த ஜூஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது சேல்ஸ்க்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் விளையாட்டு போக்கில் அந்த இடத்த விட்டே போகிறாங்க. அப்படியே அந்த சீனியர் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. நம்ம சீனியர் ஆஃபீஸரோட ஒய்ஃபுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ஃபோன்ஸை போனால் செக் பண்ணுறாங்க. இந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸ்க்கு சேஞ்ச் ஆக போகிறேன், ஸோ நீங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க, இந்த மெசேஜை பார்த்தோன்னே டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஓகே இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் ஆஃபீஸரோட ஒய்ஃபும் என்னடா இன்னைக்கு புதுசாக நம்ம பையனுக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டோட பார்க்குறாங்க. அப்படியே பையனை பற்றியும் நேக்காக விசாரிக்கிறாங்க. பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பையனை பற்றி தான் விசாரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சீனியர் ஆஃபீஸரும் சொல்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ளம் ட்ரீயை நாங்கள் நட்டு வச்சோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகவே இல்லை, இப்போ அந்த இடத்துல வந்து பிளான் டியூப் கிடச்சிருக்கு, ஸோ அதே இடத்துல அந்த பாடிஸும் கிடச்சிருக்கு, அவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அவன் எங்கே இருக்கான்னு ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கே மெசேஜும் வருது. அந்த ஜூனியர் ஆஃபீஸர் வந்து அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அப்படியே நைட்டு பூரா உட்காந்து அந்த ஃபோனை நோண்டிட்டு அந்த ஃபோனை அப்படியே சார்ஜில் போட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிடுறாங்க. அப்படியே நைட்டு அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அது பாட்டில் ஆப்ரேட் ஆக தொடங்குது. அப்படியே காலையில் ஆஃப் ஆகிடுது. அப்படியே நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றி போகிறாங்க. ஸோ போகிற இடம் பூரா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றுத்தையும் விடாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கான் அந்த வில்லன். அப்படியே அவன் லேப்டாப்பில் பார்த்தா ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ அப்படியே வைக்கிறாங்க. ஹீரோயினை என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஹீரோயினை தான் கட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் போகணுன்னா அவங்க பாஸ் கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல இடத்துல போயிட்டுருக்குது, ஸோ சூப்பராக டாப் பிளேஸில் இருக்குது, எனக்கும் அதனால ப்ரமோஷன் வரும், உனக்கும் இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போதைக்கு நான் யார்ட்டையும் சொல்ல போகிறதில்ல, இது ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போனதுனால இவங்களுக்கு சின்னதாக பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அப்படியே அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே பாஸ்வேர்ட்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே போயிடறான். ஸோ வீட்டில் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ட்ராயரில் எக்ஸ்ட்ரா ஃபோன் வச்சுருப்பாங்க, அதையும் அந்த வில்லன் பார்த்துறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் நிறைய விஷயங்கள் பண்ணுறான். ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறான், அந்த காசை எடுத்துகிட்டு அந்த ஏடிஎம் கார்டை உடச்சி போட்டுறான். பிஸ்னஸ் கார்ட்ஸ்லாம் செய்வாங்களா, அந்த கடையில் போயிட்டு பிஸ்னஸ் கார்டை செஞ்சு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டே போகிறான். ஸோ இப்படியே காட்டிக்கிட்டே அந்த சீனியர் ஆஃபீஸரையும் ஜூனியர் ஆஃபீஸரையும் தான் காட்டுறாங்க. அந்த ஜூனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான்னா அவன் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை பூரா அந்த சீனியர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஜுன்வு அப்படிங்கிறவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோனை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டான். இப்போ வரைக்கும் எந்த ஃபோனும் யூஸ் பண்ணலை. ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ காலம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த ஜுன்வுங்கிறவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு ஃபோன் ரிப்பேர் ஷாப் நடத்துகிறான். ஒரு ஃபோனே இல்லாதவன் எப்படி ஃபோன் ரிப்பேர் ஷாப்பை வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது கண்டிப்பாக இவன் தான் கொலையை பண்ண வாய்ப்பு இருக்குது, அவனோட அட்ரஸ் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு சீனியர் போகிறாரு. அந்த சீனியர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க, உள்ளே அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே ஒரு பூட்டு திறக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டோட கதவை திறந்துடுறாங்க. திறந்துட்டு உள்ளே போனால் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஒரு ப்ரீஃப் கேஸில் நிறைய திங்ஸாக வச்சுருக்கான். அதில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அதே சமயத்தில் வீட்டுக்கு வில்லனும் வந்துடுறான். வீட்டில் வில்லன் வந்த உடனே அவன் கீ போடுற இடத்துல ஒரு ஒயர் மாதிரி சொருகி வச்சுருப்பான் போல இருக்குது. ஸோ அது கீழே விழுந்து கிடக்கும். இதை பார்த்த உடனே உள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு உஷாராயிடுறான். ஸோ அப்படியே ஜன்னல் பக்கமாக போய் பார்த்தா உள்ளே அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. உள்ளே பார்த்தா நிறைய எவிடன்ஸாக இருக்குது. அந்த செத்து போன பொண்ணோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நிறைய கேசட்ஸு, அது மட்டும் இல்லை தேவையே இல்லாமல் நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக சீனியரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ மெசேஜை எடுத்து பார்த்தா அவனை ஃபோட்டோ பிடிச்சி அந்த வில்லன் சென்ட் பண்ணியிருக்கான். இதை பார்த்தோன்னே வில்லன் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடி பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்.
வெளியே போய் பார்த்தா இன்னமும் நிறைய மெசேஜஸாக வருது. என்னன்னு பார்த்தா அவர் இருக்கிறத ஒன்றுத்தையும் நான் கண்காணிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எங்கே இருந்துடா சென்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்த்தா ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு ஃபோனை வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குது. சரி இந்த டைமில் வந்து வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா டேப்பை பூரா ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எஸ்கேப் ஆனோன்னா போகிற இடமே ஹீரோனோட அப்பா ஷாப்புக்கு தான் போகிறான். ஸோ போன உடனே எனக்கு ப்ளம்மேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறான். பட் ப்ளம்மேட் வந்து விற்பனைக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் நேற்று கூட குடிச்சனே அப்படின்னு சொல்லும்போது, நான் ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் சார் கொடுப்பேன், மற்றபடி யாருக்குமே கொடுக்கறதில்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலுமே நான் அவங்கள நல்லாவே ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் போகிற மாதிரி தெரியல. அவரும் அந்த ட்ரிங்க்ஸை போட்டு கொடுக்குறாரு. ஹீரோயின் அங்கே பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவங்களும் ஃபோனை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. அந்த வில்லன் தான் அனுப்பியிருக்கான். ஒரு சிடியை கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. பார்த்த உடனே மறுபடியும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோயின் கையில் இருக்கிற சிடியை அவன் கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு 2 டிக்கெட் இருக்குது பேஸ்பால் மேட்ச்சுக்கு, ஸோ உங்களுக்கு வேணுமா, எனக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறாங்க. இப்படியே 2 பேரும் பேசிக்கிறத அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க அப்பா காரில் போயிட்டு இருக்க சமயத்தில் அவனை பற்றி சொல்கிறாங்க. அவன் நல்லவன் இல்லை, அவன் வந்து ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லிட்டு எப்படி பொய் சொல்கிறான், அவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, அவங்ககிட்டயே போகாத, உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாரு, உன் கையில் கத்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ப்ரொடெக்டிவாக பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னையை பார்த்துக்க எனக்கு தெரியும், ஸோ நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கோச்சிட்டு போயிடுறாங்க. இவர் போன அடுத்த செகண்டே ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு அவன் வர மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு நல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. எவனோ வந்துட்டானோ அப்படின்னு நினச்சி பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் நைஃப்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த பின்னை போட்டு கதவை லைட்டாக திறக்குது. கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ளே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அடைச்சி அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கூட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை, அது மட்டும் இல்லை நான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா கஷ்டங்களையும் சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடி கவலைப்படாத. ஹீரோயின் வந்து ஜின்வோவை பற்றி சொல்கிறாங்க. அவன் சூப்பராக இருக்கான், அழகாக இருக்கான், பட் கொஞ்சம் கண்ணாடி போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இதை எல்லாத்தையுமே ஃபோனில் அந்த வில்லன் வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் வந்து உட்காராரு. கரெக்டாக ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, அப்பா நான் பேசியிருக்கக்கூடாதான், சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறா. இது சேஃபு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாரு. அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பைவேர். இந்த மெசேஜ் எல்லாமே பண்ணுறது அந்த வில்லன் தான். இது தெரியாமல் அவரும் அந்த ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே அவள் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. ஸோ வெளியில் போய் பார்த்தா அந்த பார்சல் இருக்குது. அந்த பார்சல் அப்படியே தூக்க முடியாமல் தூக்குறாரு. அப்படியே பின்னாடி யார் வரானா அந்த வில்லன் தான். டக்குன்னு அந்த வில்லன் ஹீரோனோட அப்பாவை அடித்து போட்டுடுறான். அப்படியே அந்த சீனியர் ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க. அந்த வில்லன் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தால அந்த நோட்ஸை கையில் வச்சுட்டு அடுத்து போன பொண்ணோட சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி போயிருக்காரு போல இருக்கு. அந்த பொண்ணு வந்து வில்லங்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி. இதை எல்லாத்தையுமே நம்பிட்டு அவன் கூட நல்லாவே சேட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் வந்து அவளோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு, அவளோட ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு பே பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவளோட நடவடிக்கைகளில் சில மாற்றம் தெரிஞ்சிச்சு, கொஞ்ச நாளில் அவள் திடீர்னு காணாமல் போயிட்டா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த டெட் பாடி கிடச்ச இடத்துல ரொம்பவே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ஸோ இன்னும் நிறைய டெட் பாடிஸ்லாம் கிடைக்க தொடங்குது. ஸோ எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணி போயிடக்கூடாது எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாதுகாத்து வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த சீனியர் ஆஃபீஸரும் பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்படியே ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சோன்னா பக்கத்துலேயே அவங்க ஃப்ரெண்டு இப்போ பிரபான் படுத்திருப்பாங்க. ஸோ அவளை கலாய்க்கிற விதமாக அவளை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே டைமை பார்க்குறாங்க. பார்த்தா 11 மணி. ஐயோ ஆஃபீஸ்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடன்ட்டு பேக் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஆஃபீஸில் போய் பார்த்தா எல்லாமே மெஸ்ஸியாக இருக்குது. அவளோட டேபிள் பூரா இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து ஃபெமிலியர் பண்ணுறதுக்காகவே ஒரு சீக்ரெட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாள். அதில் வந்து இவங்களோட ஃபோட்டோவை போட்டு விட்டுறா. இவங்க சீக்ரெட்ஸ் பூரா ரிவீல் ஆகிட்டு அப்படின்ட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஸோ கொலீக்ஸ் பூரா இவளை நம்பி சொன்னாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாஸையும் சமாளிக்க பார்க்குறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என் ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அவளை வெளியே தள்ளி விட்டு இனிமேல் இந்த இடத்துக்கே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அழுதுகிட்டே அவங்க அந்த இடத்த விட்டே போகிறாங்க. அப்போ ஃப்ரெண்டும் ஓடி வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஃபோன் திடீர்னு ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம இதை பார்த்துக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதல் சொல்கிறாங்க.
அப்படியே இவங்க சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருக்கும் போது ஸோ இவங்க எவிடன்ஸ் கேட்குறாங்க. எவிடன்ஸ் இதுக்கு மேலே நாங்கள் என்ன கொடுக்க முடியும்? ஸோ ஆல்ரெடி நானே சொல்லிட்டேன், இந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து பப்ளிஷே பண்ணலை போஸ்ட்டை, ஆனால் யாரோ பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல, எங்களுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அப்படியே மயக்கத்துலேருந்து இப்போ தான் கண் முழிக்கிறாங்க. ஹீரோயின் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் அவுட் இருக்கான். ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு உன் பொண்ணோட எல்லா விஷயத்தையும் நான் கெடுத்துட்டு இருக்கேன் பார்த்தியா. அப்படியே ஹீரோ அப்பா வாயில் போட்டிருக்கிற அந்த பிளாஸ்டரை பிரித்து விட்றான். பிரித்து விட்டோன்னே என் பொண்ணை ஒன்று செஞ்சிடாரு, ஏதாவது செஞ்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உன் பொண்ணு உன்ன மாதிரியே சந்தேகப்படாமல் இருந்தால் தப்பிச்சா, இல்லாட்டி அவள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறான். பரவாயில்லையா, நீ ஒரு நல்ல அப்பனா தான் இருக்க, ஆனால் எனக்குன்னு ஒரு அப்பா வச்சிருக்கான் பாரு, அவள் மட்டும் ஒழுங்காக இருந்தா இந்த மாதிரி செயல்களெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்று தெரியுமா, உன் பொண்ணோட டீட்டெயில்ஸை பூரா எடுக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அவள் ஒரு நாள் ஃபோனை தொலைச்சா, அந்த ஃபோனை எடுத்தேன், வெறும் 3 நாள் தான். அந்த 3 நாளில் அவளோட எல்லா விஷயத்தையும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகிறான். அப்படியே நான் ஹீரோயினை கண்காணிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை திருப்பி காமிச்சிட்டு அவன் வில்லத்தனமாக சிரிப்பான் பாருங்க, அப்படி இருக்கும். கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவோட கடைக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அந்த ஜூஸ் கடையில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஃபோன் ஹேக் ஆன விஷயத்தை எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த வில்லனும் வரான். வந்த உடனே லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துறா. நம்ம ஹீரோயினும் ப்ளம்மேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒவ்வொன்றையும் கேட்டுட்ருக்காங்க. அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே அவங்க ஃபோன் வந்து ஹேக் ஆகிருக்க விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ இது எதனால் காரணம், எப்படி ஹேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியல, ஸோ ஹேக் பண்ணவனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஹேக் பண்ணவனாலாம் கண்டுபிடிக்க முடியாது, பட் இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த லேப்டாப்பில் நோண்டிட்டு சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், நீங்களும் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுக்கு, எதாக இருந்தாலும் இங்கே பேசலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லும்போது கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. ஸோ உங்கள் கூட யாராவது இருக்காங்களா, உங்கள் ரூம்மேட்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்க கூட இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அவங்களோட ஃபோனில் வந்து பாஸ்வேர்டும் தெரியும், அது மூலமாக அவங்க வந்து ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் அதை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர் பேசுகிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் வந்து சஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவா தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டில் அந்த காஃபி ஷாப்பில் போய் உட்காராங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கைண்டாக தான் பேசுகிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஹீரோயினை கேட்டுறாங்க. ஸோ நீ தான் இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான்னு நீ என்னையே சந்தேகப்பட்டுட்டு என்னையே டவுட் பண்ணுற, நான் இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு விளங்க போகிறதில்ல, அதனால நீ விட்டுரு, உனக்கு ஒவ்வொரு விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீ என்னையே சந்தேகப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் நீ இல்லைன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கேட்டு தான் பார்த்தேன், நீ அதுக்குள்ளே நீ இப்படி கோச்சு பண்ணி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல, அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த வில்லன் அந்த இடத்த விட்டே போகிறான். ஏதோ சாதித்த மாதிரி அந்த சீனியர் வந்து அந்த ஜுன்வு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையுமே மர்டர் பண்ணது அவன் தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. பார்த்துட்டு இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க, உங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க, அவனை எப்படியா கண்டுபிடிச்சி கோர்ட்டு முன்னாடி நிறுத்திடலாம், ஆனால் உங்கள் பேர் அடிப்படாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவனை வளர்த்த விதம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் ஆல்ரெடி அந்த ஃபோன் ரிப்பேர் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சிருப்பான் போல இருக்கு. காம்ப்ளெக்ஸில் போய் பார்க்குறாங்க, அந்த ஜுன்வு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு, கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அந்த ரிப்பேர் ஷாப்பில் உள்ளதை எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி எல்லா எவிடன்ஸுமே அழிச்சிட்டான். அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்காண்டி ரெடியாக இருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபோனை தூக்கி தூர போடும்போது அவங்க ஃபோனில் உள்ள ஸ்க்ரீன் வந்து ப்ரோக் ஆகுது. ஸோ இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ரிப்பேர் ஷாப் தான் ஞாபகம் வருது. ஸோ கடைன்னு அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு ஓடி போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா அந்த சீனியர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயினை பார்த்துறாங்க. ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் ஷாப்புக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் தேடுற கிரிமினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜுன்யோங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் பேரை மாற்றுறது கூட சான்ஸ் இருக்குது, ஜுன்யோங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் பண்ண போகும்போது என் ஃபோனில் வந்து ஏற்கனவே ஸ்பைவேர் இன்ஸ்டால் இருக்குது, ஸோ உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த சீனியரோட ஃபோனை யூஸ் பண்ணி எதையோ சர்ச் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஜுன்யான் யாராவது உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே அந்த மாதிரி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லணுன்னு எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி அவன் என்ன
அவன் சாதிக்க போகிறான். ஸோ இவனால் என்னுடைய வைஃபை போச்சு, என் ஃப்ரெண்டுக்கு ஏமாத்துக்காரேன்னு பேர் கொடுத்துட்டேன், என் ஆஃபீஸில் எனக்கு பெரிய கெட்ட பேர். ஸோ எல்லாமே இவனால தான். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், நீங்கள் எதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பொண்ணுங்களை தப்பாக நடந்துக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் பொண்ணுங்க கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவன் எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த சீனியரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எத்தனை காலம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, என்னையை நான் தான் பார்த்துக்கணும். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு என் லைஃபையே கெடுத்துட்டு இருக்கான், அவனை எப்படியாவது போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான பிளானை போடுறாங்க. என்னென்னா ஆல்ரெடி அந்த ஜுன்வான் வந்து ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அவனை வீட்டுக்கு கூப்பிடலாம், கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வருவான். அதே சமயத்தில் நீங்கள் வெளியில் நில்லுங்க, அவன் வந்த உடனே எல்லா எவிடன்ஸோட அவன் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இது நல்ல ஐடியா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்கணும், அப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அவனுக்கு சஸ்பெக்ட் ஆயிரும், கண்டிப்பாக ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிப்பான். அதனால எப்போவுமே அவன்கிட்ட டச்சில் இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ்ஸில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த சீனியரும் ஜூனியரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி என்னோட லேப்டாப்பும் ரிப்பேராக இருக்க மாதிரி இருக்குது, அதுலேயும் ஸ்பைவேர் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணணும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. ஹேர் கட்லாம் பண்ணி சூப்பராக ரெடி ஆகி அந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த சீனியரும் ஜூனியரும் அலர்ட் ஆகி அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சீனியரை பார்த்து அந்த வில்லன் டக்குன்னு அந்த இடத்த விட்டே போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் ஜூனியர் வந்து வளைச்சி பிடிச்சிடறான். அப்போ ஜூனியர் என்ன பண்ணுறான்னா கன் பாயிண்டில் வச்சு மிரட்டினோன்னே ஒரு இன்னசென்ட் சிவிலியன் மேலே கன்னை யூஸ் பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கன்னை காட்டினோன்னே ஏன் நீங்கள் பயந்தீங்க, சரி உங்களோட ஐடி கார்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸ் தானே அப்படிங்கிறத என்ன நான் வெரிஃபை பண்ணணும், உங்களோட ஐடி கார்டு தாங்க, இல்லாட்டி நீங்கள் கன்னை வச்சு மிரட்டுறீங்க, அது இன்னசென்ட் சிவிலியன்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சிடறான். சாரி சார் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே சீனியரும் குழம்பு போய் நின்றுட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. என்னாச்சு இன்னமும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அவன் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டே போயிட்டுருக்கான். ஸோ அந்த சீனியரும் ஜூனியரும் ஹீரோயின்ட்ட வந்து என்னாச்சு நீ கரெக்டாக தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தியா, அவன் அலர்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், ஸோ உங்கள் மேலே தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி எங்களுக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது எங்களாலையும், எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாராக இருந்தால் சொல்லு, அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி உன்னோட ஃபோன் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், ஸோ வேறு ஏதாவது ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட இன்னொரு பேர் ஃபோன் இருக்குது, ஸோ நான் அதை பார்த்து நான் அதை கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் சீனியருக்கு ஒரு கால் வருது. யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட சீனியர் தான் கால் பண்ணுறாரு, அதாவது சீஃப் கால் பண்ணுறாரு. சீஃப் கால் பண்ணோன்னா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் இத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான், அது உங்களுக்கு தெரியலையா, ஸோ உங்களோட பேர் அடிபடாமல் நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு சீக்கிரமாக இங்கே வாங்க, இங்கே போலீஸ் ஸ்டேஷனே தலைகீழாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபோன் பண்ண சரி நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வீட்டில் விட போகிறாங்க. ஸோ வீட்டில் விடும்போதே இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு, ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்களும் போகிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது, யாருமே உள்ளே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அப்பாவை தேடிக்கிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தா பெட்ரூமில் யாரோ படுத்து தூங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்பா நல்லா தூங்குறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க ரூமில் படுத்து தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன மேடம் புது ஃபோன்லாம் மாற்றிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரும் வருது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா இங்கே வீட்டுக்குள்ளே தான் அந்த ஃபோன் சத்தம் கேட்குது. என்னடா ஆச்சு உள்ளே யாரோ இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறா. அதே போல் அவங்க அப்பாவோட ரூம்லேயும் தேடி பார்க்குறா. அவங்க அப்பா தூங்கவே இல்லை, அங்கே தலைவாணியை வச்சு செட்டப் பண்ணி வச்சுருக்கான் அந்த வில்லன். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹால்வேல வரும்போது ஆல்ரெடி அவங்க அப்பா கூட பேசியிருப்பாங்களா, அவங்க அப்பா வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடியோ போட்டு விட்டுறா. அப்படி அந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சோஃபாக்கு பின்னாடி இருந்து அப்படியே எட்டி பார்க்குறான் அந்த வில்லன். அதே சமயத்தில் அந்த சீனியரும் ஜூனியர் தான் கட்டினாங்க. அந்த ஜூனியருக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோன்னு எடுத்து பேசுகிறான். அப்படியே ஹீரோயினும் எங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடு, தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்ருக்காங்க. அவள் கையில் வச்சுருக்கிற மரக்கட்டை மாதிரி எதையும் வச்சு அடிக்க போகும்போது அவன் ஃபோனில் ஒரு ரெக்கார்டிங் மாதிரி பண்ணி வச்சுருக்கான். ஸோ அவங்க அப்பா கழுத்தில் கழுத்தியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஷாக் ஆகி போய் தயவு செஞ்சு எங்கள் அப்பா விட்டுரு, என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நீ என் விளங்காத அப்பா கூட டச்சில் தானே இருக்க, இப்போவே மெசேஜ் பண்ணேன்ட்டு நான் பத்திரமா இருக்கேன்னு சொல்லு அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அதை டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த சீனியரை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. அந்த ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க பையன் மிஸ்ஸிங் கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு டிஎன்ஏ சாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாடி வந்து கிடச்சிருக்கு, அந்த பாடி வந்து டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகுது. ஸோ உங்கள் பையன் இறந்துட்டாங்கன்னு நினைக்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனியர் புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
அப்போ ஹீரோயினும் கேட்குறாங்க, எதுக்காக இதெல்லாம் எனக்கு பண்ணுற? ஸோ நான் இதான் உனக்கு தப்பு பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றுமே இல்லை, நீ ஃபோனை தான் தொலைச்சா, அதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, வெறுமனே ஃபோனை தொலைச்சதுக்காக இவ்வளோ சைக்கோவாட்ட நீ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த கத்தி அப்படியே தெரியாமல் எடுத்து அவனை கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, அவன் எந்திரிச்சு நான் பாத்ரூம் போயிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் பாட்ட பாத்ரூமுக்கு போகிறான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்ண இது பண்ண தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து கையில் கிடைக்கிற ஒரு வெப்பனை எடுத்துகிட்டு அப்படியே அட்டாக்கிங் மோடில் நிற்கிறாங்க. அப்படியே அந்த பாத்ரூம் லைட்டும் ஆன் ஆகி அப்படியே அந்த பாத்ரூம் கதவு கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. அதை பார்த்துட்டு மிரண்டு போய் பயந்து அந்த கதவை வெளியே பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவை கத்தி முனையில் பிடிச்சி வச்சுருக்கான். அதுவும் பாத்திங் டப்பில் அவன் தண்ணியை திறந்து விட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்காரு. ஸோ தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை கொண்டுறத ப்ளீஸ்ன்னு ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி நீ சந்தேகப்படாமல் இருந்து நான் சொல்கிறதுக்கெலாம் நீ கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா உன்னையே நான் உயிரோடு விட்டுருப்பேன். இப்போ நீ இந்த அளவுக்கு போயிட்டல, இவரை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு திறந்து விட்டுருவானா. சரி நான் பண்ணுறேன், நீ என்னெல்லாம் சொல்கிறியோ நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்து போய் சொல்லும்போது, காலை டேப்பை வச்சுக்கிட்டு கையையும் டேப்பை வச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக அவள் கையில் இருக்கிற அந்த கத்தியை கண்டுபிடிச்சி தான் உனக்கு சான்ஸும் கிடச்சிது, அதை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்குறா, நான் நீ சொன்ன மாதிரி கேட்டேன், நீ ஏன் பேச்சு கேளு, எங்கள் அப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உன் பேச்சை கேட்டு தானே ஆகணும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை திறந்து விட்டுருவானா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனே டேப்பை ஆஃப் பண்ணிடுவான். நீ என்ன சொன்னாலும் சரி ப்ளீஸ் என்னை விட்டுரு, எங்கள் அப்பாவை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னென்ன செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீ ஏன் உங்கள் அப்பாவை கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தண்ணிக்குள்ளே போட்டுருவானா அவளை. அப்படியே 2 பேரும் அப்படியே மூழ்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, கடைசி அவங்க அப்பா வந்து கம்ப்ளீட்டாக மூழ்கினோன்னே அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் நம்ம ஹீரோயினை. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹால்வேல வந்து சோஃபாவில் உட்காரும்போது அப்படியே நம்ம ஹீரோயின் கசைக்கு போட்டு அந்த விசிட்டிங் கார்டு கிடக்கும் கீழே. ஸோ அதை பார்க்குறான். அதில் பார்த்தா நோ மெசேஜ் ஒன்லி கால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ சீனியர் ஆஃபீஸரும் ஜூனியர் ஆஃபீஸரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஜன்னல் வழியாக பார்த்தா அவங்க 2 பேரும் உள்ளே குதிச்சு வராங்க. அப்படியே அந்த ஜூனியர் தான் காட்டுறாங்க. திறந்துருக்கிற ஜன்னல் வழியாக எப்படியோ ஒரு ரூம்குள்ளே வழியாக வந்துடுறாங்க. ஸோ அந்த வில்லனும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. கன் பாயிண்ட் வச்சு அப்படியே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த வில்லனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவன் கையில் வேற ஒரு ஈட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு குத்திடலாம் அப்படி சொல்லி போகும்போது கரெக்டாக அந்த சீனியர் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த வில்லன் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த சீனியர் வந்து சாவடியாக அடித்து மூஞ்ச முறையெல்லாம் பேத்துறாரு. அப்படியே அந்த ஜூனியர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் பார்த்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அவங்கள வெளியில் எடுத்து போடுற ப்ராசஸில் இறங்குறாங்க. அந்த சீனியர் தரன்னு அவன் பையனை இழுத்துட்டு போய் கையில் ஹேண்ட் கஃப் போட்டு மாட்டி வைக்கிறாங்க. என் உண்மையான ஜின்யா என்ன பண்ண, உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு மிரட்டுறாங்க. அப்பா எனக்கு தெரியலையே, நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கதறான். இதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவர். அடக்கடவுளே, இதுக்கே நீ விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஏளனமாக பார்க்குறான். அப்படியே அந்த வில்லனை காட்டினா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து அப்படியே உட்கார வச்சிருப்பாரு. கடைசியாக கேட்குறேன், ஊஜுன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே கண்ணு வேறு பக்கமாக திருப்புறான். அவன் பேக் அங்கே இருக்குது. அதை எல்லாத்தையுமே தட்டி பார்த்தா அதில் ஒரு நோட்ஸ் இருக்குது. அதில் வாசித்து பார்க்குறாங்க. அதில் 0 போட்டு ஊஜின் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. அது ஒன்றுமே இல்லை, அந்த வில்லனோட டீட்டெயில்ஸாக அவங்க அம்மா வந்து ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்தாங்க. அதை வந்து கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ இதனால அவன் வந்து கம்ப்ளீட்டாக வில்லனை மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க. இதுக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பான். இனிமேலே இருந்தால் இவன் நிறைய கொலைகளை பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. பட் அவரால் பையனை கொல்றதுக்கு முடியல. அப்படியே ஹீரோயின் மயக்கத்துலேருந்து தெரிஞ்சிட்டாங்க. பக்கத்துலேயே அவங்க அப்பா உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்க்குறாங்க அவங்க அப்பா சுட போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே கட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கன் இருக்கும், அந்த வில்லனை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயினை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் ஃபோனை யூஸ் பண்ணி அவங்கள வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களோட பார்வையே டேய் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கடா, இப்போ வச்சு திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எவ்வளோ பாதுகாப்பாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறீங்க. எக்காரணத்து கொண்டு உங்கள் ஃபோனை தொலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே எச்சரிக்கையாக இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.